ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு Dharshu யூடியூப் சேனல். இட்ஸ் மீ தர்ஷினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக புளிக்காய்ச்சல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். புளி 250 கிராம், வெந்தயம் 25 கிராம், பெருங்காயம் நீங்கள் பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 பீஸ் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 50 கிராம், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை வேஸ்ட் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் போகிற வரைக்கும் இதே ப்ராசஸை நீங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் நம்ம இந்த வேஸ்ட்டே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்த அந்த புளிக்கரைசல் இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயும் உங்கள் கையில் ஏதாச்சும் வேஸ்ட்டு வந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு வரக்கூடாது. வேஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பேனில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் நல்லா கொதிக்கணும். கொதிக்க அது திக்காகும். அதனால் நல்லா கொதிக்கணும். இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி 50 கிராம் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, இதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக தாளிப்புக்கு இப்போவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாதி தான் கொதிச்சிருக்கு, இன்னமும் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிருக்கு, இன்னமும் நல்லா கொதிக்கணும். காஞ்ச மிளகாயில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நீட்ட மிளகாய், இன்னொன்று குண்டு மிளகாய். நான் தாளிப்புக்கு நீட்ட மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காகவும் காரத்துக்காகவும் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த 10 குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கொதிக்கும் போதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஸ்மெல் வரதுக்கும் குவிக்காக ஒரு பவுடர் செஞ்சிடலாம். வாங்க. வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம புளிக்காய்ச்சல் செய்யும்போது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயம் பவுடராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெருங்காயம் கட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் ஒரு 90% கொதிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காயிருக்கு. இப்போ நம்ம அதை செஞ்சு வச்ச அந்த பவுடரை இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் நம்ம பொடி பண்ணி சேர்க்கும்போது அது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ உப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் 3 மந்த்ஸுக்கு நல்லா இருக்கும். அதனால் 2 கையளவு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சாதம் கிளறும் போது போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த புளிக்காய்ச்சல் கொதிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா எண்ணெயில் தாளித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் நல்லாவே கொதித்து செம்மையாக திக்காயிருக்கு. பார்த்தாலே தெரியும். ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இருந்தது. இப்போ கொதித்து நல்லா திக்காயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன, புளி சாதத்தை கிளறிட வேண்டியது தான். புளி சாதம் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த புளிக்காய்ச்சலை தேவையான அளவு போட்டுக்கணும். அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா தாளித்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு டேஸ்டியான புளி சாதம் ரெடி. இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே ஸ்பைஸியாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதம். நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதத்தோட கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிட்டாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும் போதே வாயில் எச்சி ஊறுது. பார்த்தீங்களா கலர் எவ்வளோ டார்க்காக, பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த புளி சாதம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye bye from Dharshini. Tata. நான் இப்போ இந்த டேஸ்டியான புளி சாதத்தை சாப்பிட போகிறேன்.